வணக்கம் திருவாஸ் மக்களே, நான் உங்கள் திருவொற்றியூர் சிவகார்த்திக் டிஎஸ்கே. நம்ம டெய்லி நம்ம வண்டிக்கு யூஸ் பண்ணுற பெட்ரோல் அண்ட் டீசல் தரமானதா அப்படின்னு யாராவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? நம்ம பங்குக்கு போகிறோம், காசு தரோம், பெட்ரோலோ இல்லை டீசலோ போட்டுட்டு போயிட்டே இருக்கோம்ல, அதுலேயும் சில பேர் மீட்டரை கூட பார்க்கறது இல்லைங்க. அப்படி இருக்கும்போது நம்ம போடுற ஃபியூல் தரமானதான்னு பார்க்கணுங்க. என்னடா பெட்ரோல் பங்கை பற்றி தானே பேசுனா, இப்போ என்னென்னா ஃபியூல்னு சொல்கிறானே நினைப்பீங்க. ஏன்னா நம்மளை சில பேருக்கு பெட்ரோல் பங்குன்னு சொல்லியே பழகிட்டோங்க. ஆனால் நம்ம வண்டிக்கு பெட்ரோலோ இல்லை டீசலோ போடுற இடத்துக்கு பேர் ஃபியூல் பங்க்குன்னு தெரியாதுங்க. அப்படிப்பட்ட பெட்ரோல் டீசலில் நடக்கிற சில குளறுபடிகளை தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் மட்டும் பார்த்தா போதுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். வீடியோ பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் செஞ்சு பார்க்கும்போது தான் இந்த வீடியோ மற்ற எல்லாரும் பார்க்குற மாதிரி யூடியூப்பில் வருங்க. அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் முடிஞ்சால் ஒரு ஷேரும் பண்ணிவிடுங்க துர்வாஸ். நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஐயோ ஏய் அம்மா, என்ன அம்மா நடிக்கிறம்மா. நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது பெட்ரோல் அண்ட் டீசல் தாங்க. ஆனால் அந்த பெட்ரோல் அண்ட் டீசல் போடும்போது அதை சரி பார்த்து வாங்குகிற மக்கள் இங்கே ரொம்ப கம்மிங்க. நம்ம பங்குக்கு போகும்போதும் அங்கே இருக்கிற ஆப்ரேட்டர்கிட்ட 100 ரூபாய்க்கு போடுங்கண்ணா, 200 ரூபாய்க்கு போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் இருக்காங்க லிட்டரை கணக்கில் வாங்குவாங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க 101 ரூபா, 110 ரூபா, 200 ரூபா அப்படின்னு பெட்ரோல் பங்குக்கு மொய் வச்சுட்டு போவாங்க. இதில் எதுங்க கரெக்டு? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நம்ம 101 ரூபாவோ 110 ரூபாவோ இல்லை 200 ரூபா அப்படின்னு வாங்கும்போது தாங்க பங்க்கில் ஸ்கேம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க நிறைய பேருங்க. ஆனால் இது ரொம்ப தப்புங்க. நீங்கள் 100 ரூபாய்க்கு போட்டாலும் 110 ரூபாய்க்கு போட்டாலும் அதுக்கு உண்டான ஃபியூல் மட்டும்தாங்க வருங்க மக்களே. ஆனால் பங்க்கில் ஏன் 100 ரூபா ஈஸியாகவும் 110 ரூபாவை கொஞ்சம் கஷ்டமாகவும் போடுறாங்கன்னா, 100, 200, 500 அப்படின்னு அவங்க மிஷினில் ஏற்கனவே அவங்க ப்ரீசெட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம 100 ரூபா சொல்லும்போது அவங்களுக்கு அந்த ஃபியூல் போடும்போது ஈஸியாக இருக்கும். ஆனால் 110, 101 அப்படின்னு சொல்லும்போது அவங்க மிஷினில் டைப் பண்ணி போட வேண்டியது இருக்கும். அவ்வளோதான் மக்களே. ஏன்னா நிறைய பேர் ஃபியூல் போடும்போது இது ரொம்ப கூட்டம் சேர்க்குறத கம்மி பண்ணும். அதுக்காக தான் அவங்க எப்போயுமே ப்ரீசெட் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோதான் இல்லை வித்தியாசமே. ஆனால் இன்றைக்கும் ஒரு சில பங்குகள் ஒரு சில ஸ்கேமரை பயன்படுத்தி இந்த அமௌண்ட்டில் சில வித்தியாசத்தை காட்டுறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற முக்கால்வாசி பங்க்கில் ஸ்கேமரை பயன்படுத்த முடியாதுங்க மக்களே. நீங்கள் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடும்போது அப்போ ஆப்ரேட்டர் 99 ரூபாய்க்கு பெட்ரோலை ஸ்டாப் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த மிஷின் அதோட வேலை செய்யாது மக்களே. அதுக்கப்புறம் அந்த மிஷினோட கம்பெனியிலேருந்து, அதாவது உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்தியன் ஆயில் கம்பெனினா இந்தியன் ஆயில் கம்பெனியிலிருந்தும் வேறு ஏதாவது கம்பெனியிலிருந்தும் ஒரு ஆள் வருவாங்க. அவங்கக்கிட்ட ஒரு சாவியும் இன்னொரு சாவி பங்கோட மேனேஜர்கிட்டும் இருக்கு மக்களே. இங்கே நான் சாவின்னு சொல்கிறது ஓடிபி தாங்க. அப்போ தான் அந்த மிஷின் மீண்டும் ஒர்க் ஆகும். நீங்கள் அமௌண்ட்டில் சொல்லாமல் லிட்டர் கணக்கில் வாங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஃபியூல் ஃபுல்லாக உங்களுக்கு மட்டும் வருங்க மக்களே. சரி, இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். பெட்ரோலோ டீசலோ போகிற நாம் அமௌண்ட்டை பார்க்குறோம், லிட்டரை பார்க்குறோம். அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டென்சிட்டியை பார்க்கவே மாட்டோம். ஏன்னா அதை பற்றின போதிய விழிப்புணர்வு நம்மக்கிட்ட இல்லைங்க மக்களே. டென்சிட்டியா அப்படின்னு என்னங்க, அது எங்கெங்க காட்டுறாங்க அப்படி தானே கேட்குறீங்க? அதாவது சொல்கிறேன் பாருங்கள். பெட்ரோலோட டென்சிட்டி 720 775 கிலோகிராம்ஸ் பெர் கியூபிக் மீட்டரில் இருக்கணுங்க. அதாவது 720 775 கிலோகிராம்ஸ் பெர் கியூபிக் மீட்டர் அப்படின்னு இருக்கணும். டீசலோட டென்சிட்டி 820 860 கிலோகிராம்ஸ் பெர் கியூபிக் மீட்டர் அப்படின்னு இருக்கும்போது தாங்க நம்ம வாங்குகிற பெட்ரோலும் டீசலும் தரமாக இருக்குன்னு அர்த்தங்க. இதில் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படி தானே கேட்குறீங்க? புரியுதுங்க. டென்சிட்டி கம்மியாக இருக்கிறதோ அதிகமாக இருக்கிறதோ நம்ம வண்டியோட இன்ஜினை ரொம்பவே பாதிப்பட வைக்குங்க. நீங்கள் டென்சிட்டியை பார்க்காம தொடர்ச்சியாக போடும்போது வண்டியோட இன்ஜின் ஃபுல்லாக ஃபால்ட் ஆகி கடைசியாக அது நமக்கு ஒரு பெரிய தலைவலியை கொடுத்துருங்க. அப்புறம் நீங்கள் தாங்க உங்கள் வண்டிக்கு தாறு மர செலவு பண்ணணும். அப்புறம் மக்களே,
பெட்ரோலோ டீசலோ எல்பிஜியோ சிஎன்ஜியோ நீங்கள் எது வாங்கினாலும் உங்கள் வண்டி நம்பர் ஃபுல்லாக போட்டு பில் வாங்குங்க. ஏன்னா சில பேர் ஒரே பங்க்கில் மட்டும்தான் ஃபியூல் ஃபில் பண்ணுவாங்க. அப்படி ஒரே பங்க்கை யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி மெத்தடில் வாங்கும்போது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் கொண்டு போகிற வண்டி டீசல் வண்டியாக இருந்து அதில் பெட்ரோலை மாற்றி போட்டால் நீங்கள் வாங்குகிற அந்த பில்லு தாங்க உங்கள் வண்டியும் உங்களையும் பெரிய பிரச்சனைலேருந்து காப்பாற்றுங்க மக்களே. சரி, ஓகே துர்வாஸ், இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்கள்ல. அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் இந்த வீடியோவை லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் துர்வாஸ். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருவொற்றியூர் சிவகார்த்திக் TSK.